ஆரம்பத்தில் இருந்த அந்த நம்பிக்கை இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அற்று போய் விட்டது. அப்போ இவர்கள் எல்லாரும் என்னவா இருக்கிறாங்க? பின்மாற்ற வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை இப்போ எங்கே போச்சு? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் கர்த்தரை எப்படி நம்பணும், ஒரு காலத்தில் எப்படி ஊழியத்தை நம்பணும், எப்படி ஆண்டவருடைய ஜபத்தை நம்பணும், எப்படி தேவன் மேலே விசுவாசம் வச்சு கர்த்தர் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தோம், எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்பிக்கையாக இருந்தோம். யாராவது நம்மளை பரியாசம் பண்ணி பேசினாலும் கூட அவர்களுக்கு நம்ம சரியான பதிலடி கொடுத்தோமே. இப்போ பதிலடி கொடுக்க முடியுதா? காரணம் ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. இதுதான் பின்மாற்ற வாழ்க்கை. அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கையை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் நாம் என்னவா இருப்போம்? பங்குள்ளவர்களாக இருப்போம். அப்போ தான் கர்த்தரிடத்தில் உனக்கு பங்கு இருக்கும். அந்த பங்கு எப்போவுமே உனக்கு இருக்கும், நிலைத்து இருக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். யோசுவா 14 10 11. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிற்று. மோசேயோட சொல்லி 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. காலேபு என்கிற ஒரு தேவ மனிதன் அவர் யோசுவாவின் இடத்துல சொல்லுகிற காரியங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே பெலன் இப்போ எனக்கு எவ்வளோ வயசாகுது? 85 வயசாகிறது. இப்போவும் எனக்கு என்னவா இருக்குது? அதே பெலன் தான் இருக்கிறது. 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே பெலன் இப்போவும் எனக்கு அதே பெலன் என்னவா இருக்குது? விடாமல் இருக்கிறது. அந்த பெலன் இன்னும் என்னிடத்தில் காணப்படுகிறது. இது எதை குறிக்கிறது? ஆரம்பத்தில் இருந்த பெலன், ஆரம்பத்தில் இருந்த ஸ்ட்ரென்த்து, ஆரம்பத்தில் இருந்த ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த்து இப்போவும் என்கிட்ட இருக்குதுன்றாரு. இத்தனை வருஷங்கள் கடந்த பிறகும், இத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகும், 40 வருஷங்களுக்கு பிறகும் கூட அதே ஸ்ட்ரென்த்து என்கிட்ட இருக்குதுன்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தின் பாதையில் சந்திக்கும் போது சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, ஐயா ஆரம்பத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படியே ஆண்டவர் கேட்பார் ஐயா, நாங்கள் ஜெபம் பண்ணோம்னா அப்படியே ஆண்டவர் செய்வார் ஐயா, அப்படியே எங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார் ஐயா, அப்படியே அதிசயமாக நடக்கும், அப்படியே நாங்களே ஆச்சரியப்பட்டுப்போம், அப்படியெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு செஞ்சார் ஐயா. இப்போ அதே பலன் இருக்குதா? காணாம் பாஸ்டர், எங்கே தான் போச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. ஆனால் காலேபு சொல்கிறாரு, கொஞ்ச நாள் இருந்து கொஞ்ச நாள் காணாமல் போகிற அந்த வாழ்க்கை எனக்கு இல்லை. அன்றைக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கு என்கிட்ட இருக்குது. ஆரம்பத்தில் நான் எப்படி உற்சாகமாக பாடனோ அதே உற்சாகம் இன்னமும் நான் பாடிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆரம்பத்தில் நான் எப்படி ஜெபம் பண்ணினோனோ அதே ஜெபத்தில் இன்னமும் நான் அதே பலத்தில் இன்னும் இருக்கிறேன். ஆரம்பத்தில் நான் எப்படி கர்த்தரிடத்தில் விசுவாசித்தனோ அதே விசுவாசம் இன்னமும் என்கிட்ட இருக்குது. ஆரம்பத்தில் நான் கர்த்தருக்கு எப்படி ஊழியம் செஞ்சனோ அதே ஊழியம் எனக்கு இன்னமும் இருக்குது. ஆரம்பத்தில் எப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னனோ அதே பலன் அதே வைராக்கியம் இன்னமும் என்கிட்ட காணப்படுகிறது. ஆரம்பத்தில் கர்த்தருக்காக நான் எப்படி வைராக்கியமாக வல்லமையாக பிரசங்கம் பண்ணணும் அதே வல்லமையோடு தான் இன்றைக்கும் பிரசங்கம் பண்ணுறேன். ஆரம்பத்தில் எப்படி நான் பிசாசு துரத்தனோ அதே போல தான் இன்றைக்கி நான் பிசாசு துரத்தி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அநேக ஊழியக்காரர்கள் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு காரியங்கள் என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் ஐயா நாங்கள் பயங்கரமாக பிசாசுலாம் துரத்தணும் ஐயா, பெரிய பெரிய வியாதிலாம் சுகமாக்கணும் ஐயா, அப்படியே முடியலன்னு சொல்லிட்டு சாவ பழிக்க கொண்டு வந்து போட்டாங்க, அவங்க எல்லாரையும் சுகமாக்கி ஜெபம் பண்ணி சுகமாக்கணும். இப்போ அதெல்லாம் இப்போ செய்யறது இல்லை ஐயா. வாழ்க்கையில் ஊழியத்தில் அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது ஐயா.
காரணம், ஆரம்பத்தில் இருந்த பலன் இன்னைக்கு இல்லை, ஆரம்பத்தில் இருந்த அபிஷேகம் இன்னைக்கு இல்லை. எத்தனை விசுவாசிகள் நீ எவ்வளோ மோசமான பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ளே போகணுமோ அவ்வளோ வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க. நம்ம ஜனங்களுக்குள்ளவே ஏகப்பட்ட பேர் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க ஆரம்பத்தில். இன்னைக்கு போய் அவங்கள சந்திச்சோம்னா அவிசுவாசிகளை விட மோசமான வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயா ஒரு காலத்தில் நாங்கள் பெங்களூரில் ஊழியம் செஞ்சோம், ஒரு காலத்தில் நாங்கள் இங்கே ஊழியம் செஞ்சோம், ஒரு காலத்தில் அங்கே ஊழியம் செஞ்சோன்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாக ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய ஊழியத்தினுடைய அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. காரணம், ஆரம்பத்தில் இருந்த பலன் இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வருஷத்தினுடைய முதல் நாள் ஃபர்ஸ்ட் ப்ரேயருக்கு இருந்த பலன் லாஸ்ட் அன்னைக்கு இருக்குதா? இல்லை. திருவிருந்துக்கு இருக்கிற பலன் மாசத்தினுடைய கடைசியில் இருக்குதா? இல்லை. ஆளே காணோம், சபையில் ஆளே காணோம். திருவிருந்தில் ரொம்ப உற்சாகமாக வந்துடுறாங்க, அதே மாசத்தில் முடிவில் பார்க்கும்போது ஆள் இல்லை. வருஷத்தினுடைய துவக்கத்தில் பார்க்கும்போது ஆல் நைட் ப்ரேயரு, கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி தாண்டி ஆல் நைட் ப்ரேயர் நடக்கும்போது வாக்குத்தத்த ஆராதனையெல்லாம் உண்டு. ஆகினால பயங்கர சந்தோஷத்தோட ஆடி பாடி துதிச்ச விசுவாசிகளை வருஷத்தினுடைய எண்டில் நீங்கள் போய் பாருங்களேன், அங்கே காணோம். ஆரம்பத்தில் இருந்த பலன் இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. ஆகவே தான் காலேபு சொல்றாரு, ஆரம்பத்தில் அந்நாளில் இருந்த மோசே என்கிட்ட சொல்லும்போது இருந்த அதே பலன் இன்னைக்கு எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு எனக்கு வயசு 85, இன்னைக்கு அதே பலத்தோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள்ள ஆரம்பத்தில் எந்த பலன் இருந்தீங்களோ, ஒருவேளை ஆரம்பத்தில் பலன் கம்மியாக இருந்துச்சா, அப்போ போக போக பலத்தின் மேல் பலன் அடையணுமே தவிர பலவீனப்பட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. சவுலுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் பலமாக இருந்தது, ஆனால் நாளுக்கு நாள் வர வர பலவீனப்பட்டு கொண்டே இருந்தது. தாவீதின் குடும்பம் பலவீனமாக இருந்தது. ஒரு காலத்தில் அட்ரஸ் இல்லாமல் இருந்தான், யுத்தத்தில் அறிமுகம் இல்லாதவனா இருந்தான், ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். ஆனால் நாளுக்கு நாள் வர 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 என்ன செய்யப்பட்டது, பலப்பட்டு கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அவன் ராஜ்யபாரம் பலப்பட்டு கொண்டே இருந்தது. சவுலுடைய ராஜ்யபாரம் பலவீனப்பட்டு கொண்டே இருந்தது, குடும்பம் பலவீனப்பட்டு கொண்டே இருந்தது. ஆரம்பத்தில் இருந்த பலனை என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஊழியத்திலும் சரி விசுவாச வாழ்க்கையிலும் சரி ஆரம்பத்தில் இருந்த பலனை என்ன செய்யக்கூடாது, இழக்க கூடாது. ஆரம்பத்தில் நல்லா ஜெபம் பண்ணி உற்சாகமாக ஃபயராக இருங்க. இன்னைக்கு அதே ஜெபத்தில் அதே ஆவியில் அதே பலத்தில் இருக்கிறாங்களான்னு போய் பார்த்தா இன்னைக்கு அந்த பலன் இல்லை. காரணம், எங்கேயோ அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த பலனை இழந்திருக்கிறாங்க, எங்கேயோ பின்மாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க, எங்கேயோ அதை அசட்டை பண்ணி உதாசீனப்படுத்தி அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் போனதுனால அவர்கள் வேறு ட்ராக்கில் மாறிட்டாங்க. ஆகையினால ஆரம்பத்தில் இருந்த பலன் நம்ம இடத்துல என்ன செய்யணும், காண வேண்டும். ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பறி என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருந்த பலனும் நமக்குள்ள இருக்க வேண்டும். சரீரத்தின் பலம் வேணும், சரீரத்தின் பலன் வேணா குறைந்து போகலாம், ஆனால் ஆவிக்குரிய பலன் என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. ஆவிக்குரிய பலனை குறையாத என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். சரீரத்தின் பலன் குறைந்து போகிறது அது இயற்கை, அது யதார்த்தம். என்னதான் நம்ம சாப்பிட்டு என்னதான் நம்ம வாழ்ந்தாலும் கூட சரீரம் ஒரு நாள் நாளுக்கு நாள் என்ன செய்யும், அது தேய்மானம், சரீரம் தேய்மானம் அடையும். ஆனால் ஆவிக்குரிய பலனுக்கு தேய்மானம் கிடையாது. அது உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்ன செய்யும், புதிதாக்கப்படும். அது பலத்தின் மேல் பலன் அடைகிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய பலன் ஏறும், சரீர பலன் இறங்கும். அதனால இறங்கக்கூடிய சரீர பலன் எப்படி வேணாலும் இறங்கலாம், ஆனால் ஆவிக்குரிய பலன் என்ன செய்யக்கூடாது, இறங்க விடவே கூடாது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4:5 வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, உன் பேரில் எனக்கு என்ன உண்டு, குறை உண்டு என்று சொல்லுகிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ள ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்ன, ஆரம்பத்தில் சர்ச்சில் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அதே சர்ச்சில் இன்றைக்கி சில காரியத்தை செய்கிறதுக்கு நீ என்ன பண்ணுற,
யோசிக்கிற, செய்யலாமா செய்யக்கூடாது என்று தயங்குற. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாச்சு. ஆரம்பத்தில் கர்த்தருக்குள்ளே வந்தபோது காணிக்கெல்லாம் உற்சாகமாக போட்டு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னா ரொம்ப உற்சாகமாக செய்வேன். ஆனால் இன்றைக்கி நாளாக இன்றைக்கி அந்த கை உற்சாகம் வரமாட்டேங்குது, அதே இருதயத்தில் அந்த உற்சாகம் வரமாட்டேங்குது. ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு இப்போ என்னவா இல்லை, இல்லாமல் போகிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. ஆரம்பத்தில் உனக்கு புத்திமதி சொன்னா நீ என்ன பண்ணுவேன்? ஆரம்பத்தில் புத்திமதி சொன்னால் கேட்பேன். இன்னும் என்ன பாஸ்டர் பண்ணணும், நான் இன்னும் என்ன சரி பண்ணணும் பாஸ்டர், இன்னும் நான் எதை மாற்றிக்கணும். ஆரம்பத்தில் சொன்னால் கேட்பேன். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் மாதங்கள் போயிடுச்சு, சில வருஷங்கள் கடந்துருச்சு. இப்போ போயிட்டு உங்ககிட்ட குறை இருக்குதுன்னு சொன்னால் இப்போ அதை உன்னால் ஏற்றுக்க முடியுதா? இப்போ உனக்கு கோபம்தான் வருது. ஆரம்பத்தில் உங்ககிட்ட குறைய சுட்டி காட்டும் போது உனக்கு என்ன இருந்துச்சு? அன்பு இருந்துச்சு. அதை செய்யறதுக்கு நீ தயங்களை தாராளமாக செஞ்ச, அதை உற்சாகப்பட்டு செஞ்ச. ஆனால் இப்போ கொஞ்ச நாளுக்கு பிறகு, கொஞ்சம் சில மாதங்களுக்கு சில வருஷங்களுக்கு பிறகு உங்ககிட்ட மறுபடியும் குறைகளை நான் சுட்டி காட்ட வர்றதுக்கே இப்போ எனக்கு பயமாக இருக்குது. அல்லேலூயா. ஏன் என் மேலே டென்ஷன் ஆகிடுவேன்னு இப்போ பயமாக இருக்குது. ஆரம்பத்தில் பயம் இல்லாமல் உன் குறையை சுட்டி காமிச்சேன், ஆரம்பத்தில் தைரியமாக உன் குறைகளை சுட்டி காமிச்சேன். ஆனால் இப்போ நாளுக்கு நாளாக இப்போ உன் குறைகளை சொல்கிற எனக்கே இப்போ என்னவா இருக்குது? பதட்டமாக இருக்குது. ஏதாவது திரும்ப என்ன ஏதாவது திட்டி விட்டுருவியோ, திரும்ப என் மேலே கோவப்பட்டுருவியோ, திரும்ப என் மேலே டென்ஷன் ஆகிடுவியோ. அப்போ எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாச்சு பாரு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன குறை? ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. நிறைய குடும்பங்கள் ஊழியத்தில் பார்க்குறோம், சபையில் பார்க்குறோம். சில குடும்பங்கள்லாம் ஆரம்பத்தில் கரெக்டாக ட்ராக்கு மாறாமல் வந்து நிற்பாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அடாடா, விசுவாசின்னு ஒருத்தவங்க இருந்தால் இந்த மாதிரிலாம் விசுவாசி இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவங்க ட்ராக்கு மாறிடும், அவங்களுடைய வழிகள் வேறு மாதிரி போயிடும், அவங்களுடைய வார்த்தைகள் வேறு மாதிரி போயிடும். ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு ஏதாகிலும் ஒரு வேலை செய்யணுன்னா அவ்வளோ உற்சாகப்பட்டு செய்வாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அதே விசுவாசி கூப்பிட்டு இந்த சர்ச்சில் கொஞ்சம் இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லும்போது அந்த வேலையை 10 டைம் சொன்னால் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுவும் உற்சாகமாக இல்லை, அது ஒரு முறுமுறுப்போட, ஒரு அரகுர மனசோட இன்னைக்கு செய்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆரம்பத்தில் சர்ச்சுன்னா ரொம்ப முன்ன நின்னேன், ஆனால் இப்போ அதே சர்ச்சு தான், அதே பாஸ்டர் தான். இப்போ உன்னால் நிற்க முடியுதா? அங்கே நீ ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லு, ஆதியில் கொண்டிருந்த நீ அன்பை என்ன பண்ணிட்ட? விட்டுட்டு. ஆரம்பத்தில் உன் குறையை நான் சுட்டி காமிக்கும் போது அதை நீ மனசார ஏற்றுக்கிட்டு, ஓ இதெல்லாம் தப்பாக இருக்குமோ, இதெல்லாம் தவறாக இருக்குமோ, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை பாதிக்குமோ, இதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்குமோ அப்படி சொல்லி ஆரம்பத்தில் உன் குறைகளை, உன்னுடைய நிறைகளை சொல்லும்போது அதை நீ தாராளமாக முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட, அன்பாக ஏற்றுக்கொண்ட. ஆனால் இப்போ சொல்லும்போது அது உனக்கு கோபத்தை ஏற்படுத்துதுன்னா நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விலகிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பண்பட்ட நிலத்தில் என்ன விதைச்சாலும் என்ன செய்யும்? டக்குன்னு சூப்பராக விளைஞ்சிரும். ஆனால் கரடு முரடான இடத்துல இப்போ எதை போட்டாலும் என்ன செய்யறதில்ல? விதைக்காது. அப்போ காரணம், இருதயம் கரடு முரடாய் மாறிவிட்டது. இருதயம், பண்பட்ட இருதயம் இப்போ கரடு முரடாய் மாறிவிட்டது. அது பாறையை போல கெட்டியாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. இப்போ நானும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? பண்பட்ட இருதயமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளே இப்போ நம்ம எதை போட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஒருத்தவங்களுடைய இருதயம் இப்போ பண்பட்ட இருதயமாக இருந்துச்சுன்னா, பண்பட்ட நிலமாக இருந்துச்சுன்னா, அது நல்ல நிலமாக இருந்தது என்று சொன்னால் இப்போ நான் என்ன விதையும் போடுறதுக்கு நான் தயங்காமல் போடுவேன். அவங்களுடைய இருதயம் ஒருத்தவங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறதுக்கோ, ஒருத்தவங்களுக்கு புத்திமதி சொல்கிறதுக்கோ, ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டவோ, ஒருத்தவங்களுக்கு கர்த்தருடைய காரியத்தை போதிக்கவோ, அவங்களுடைய இருதயத்தை முதல்ல பார்க்கும்போது அவங்களுடைய இருதயம் ரொம்ப பண்பட்ட போய் ரொம்ப நலமான இருதயமாக இருக்கும் என்று சொன்னால் இப்போ நான் தைரியமாக என்ன வேணாலும் சொல்லலாம், அவங்கள என்ன வேணாலும் கடிந்து கொள்ளலாம், என்ன வேணாலும் கோவப்படலாம். ஏன்? அவங்க இருதயம் நல்லா இருக்குது. அவங்க மேலே நான் எவ்வளோ டென்ஷனானாலும் அவங்க என்கிட்ட என்ன பண்ண போகிறதில்ல, டென்ஷன் ஆக போகிறது கிடையாது. ஏன்? அவங்க இருதயம் நல்லா இருக்குது, அவங்க இருதயம் மென்மையாக இருக்கிறது, அவங்க இருதயம் அன்பினால் நிறைந்திருக்கிறது. இப்போ நான் என்ன அவங்கள சொன்னாலும் அது அவங்கள பாதிக்க போகிறது கிடையாது. அதை பார்த்து கொண்டு தான் ஒருத்தவங்க மேலே நம்ம என்ன செய்யறது? விதைகளை அள்ளி தூவ வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்துக்கு பிறகு அதே இருதயம் கொஞ்சம் ஹார்டாக மாறிடும், கொஞ்சம் கடினமாய் மாறிடும். இப்போ நான் விதையை போடுறதுக்கே இப்போ என்னவா இருக்குது? கொஞ்சம் யோசிக்கிறேன், இந்த விதையை போட்டால்
அடுப்பில் எண்ணெயில் கடுகு தெளிக்கிற மாதிரி ஆகிடுமோ? எண்ணெய் கொதிக்கும் போது கடுகு தெளிச்சா என்ன ஆகும்? என்ன செய்யும்? பொரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ அவங்களுக்குள்ள இப்போ நம்ம எதாகிலும் சொல்ல போனோம்னா அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு இப்போ யோசித்து விதைக்க வேண்டியத ஒரு சூழ்நிலைக்கு ஊழியக்காரர்கள் தள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்ன அப்படி சொல்றாரு பாரு, வாசிங்க. அதிலே 5வது வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. இப்ப நீ என்ன செய்யணும்? மனம் திரும்ப. எதை யோசிக்கணும்னா, எங்க நீ விழுந்த என்பதை பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். உன் இருதயத்தை செக் பண்ணி பார்க்கணும், உன்னுடைய ஆவியை செக் பண்ணி பார்க்கணும். உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய ஆவிகளையும் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் ஆரம்பத்தில் நமக்கு பாஸ்டர் சொல்லும்போது நம்ம அதை அன்பை ஏற்றுக்கொண்டோமே, இப்போ ஏன் அதே பாஸ்டர் சொல்லும்போது நமக்கு ஏன் கோபம் வருது? அதுதான் சொல்ற, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைக்கணும்ன்றாரு. நீ எங்க மிஸ் பண்ண, எங்க விழுந்த, எங்க கோட்டை விட்ட, எங்க தவற விட்ட, எங்க இடறி போன, எங்க பாவத்தில் விழுந்த, எங்க உனக்குள்ள பாவத்துக்கு இடம் கொடுத்த, எங்க பிசாசுக்கு இடம் கொடுத்த, என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நீ நினைக்கணும் அப்படின்றாரு. எங்க யாருக்கு இடம் கொடுத்த, எங்க நீ வழி தவறி போன, எங்க உன் காலு ஸ்லிப் ஆச்சு, நல்லா தானே போயிட்டு இருந்த, ஏன் திடீர்னு இப்படி மாற்றப்பட்ட, ஏன் உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாச்சு? இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து, அல்லேலூயா, நினைச்சு பார்க்கணும். சிலர் என்ன தூண்டி விடுவாங்க, இப்படி பேசு அப்படி பேசு. ஸ்தாபனத்தில் எகுத்து பேச சொல்லி, ஸ்தாபன தலைவரோடு கூட சண்டை போட சொல்லி, எகுத்து பேச சொல்லி என்னை தூண்டி விட்டவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் ஒரு காரியத்தை நான் யோசித்தேன். நான் முதல்ல இந்த ஸ்தாபனத்துக்குள்ளே வரும்போது எந்த அன்போடு நான் வந்தேன், எந்த மரியாதையோடு நான் வந்தேன், எந்த கீழ்ப்படிதலோடு வந்தேன். இப்போ பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ ஊழியத்தை கற்றுக்கிட்டோம், பிரசங்கம் பண்ண கற்றுக்கிட்டோம், சபையை நடத்த கற்றுக்கிட்டோம், இப்போ ஊழியம் செய்ய கற்றுக்கிட்டோம், ஊழியத்தில் இப்போ கொஞ்சம் முன்னேறி போயின்னு இருக்கிறோம். இப்போ எல்லாம் வளர்ந்த உடனே இப்போ ஸ்தாபன தலைவரை எதிர்த்து பேசுறதுக்கு அவங்க தூண்டி விட போது நான் அதை நினச்சி பார்க்கல. ஆரம்பத்தில் நம்ம எப்படி வந்தோம், அவங்கக்கிட்ட எவ்வளோ பணிவாக நடந்துக்கிட்டோம், ஆரம்பத்தில் எவ்வளோ தாழ்மையாக நடந்து கொண்டோம், ஆரம்பத்தில் எவ்வளோ கீழ்ப்படிஞ்சோம், ஆரம்பத்தில் அவங்ககிட்ட எதிர்த்து பேசணுமா, ஆரம்பத்தில் அவங்க மேலே கோவப்பட்டோமா? அப்போ ஆரம்பத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிட்டோமோ முடிவு பரியந்தம் அவங்கக்கிட்ட நம்ம என்ன செய்யணும், அப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு இதை உணர்த்தினார். அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள நீ ஆரம்பத்தில் எப்படி வந்த, இந்த ஊழியக்காரங்கிட்ட நீ ஆரம்பத்தில் எப்படி வந்த, ஆதியில் நீ எப்படி அடியெடுத்து வச்சு சபைக்குள்ள வந்த, அன்றைக்கு உனக்கு இருந்த மரியாதை என்ன, அன்றைக்கு உனக்கு இருந்த தாழ்மை எப்படி இருந்தது, அப்படி அன்றைக்கு உனக்கு இருந்த கீழ்ப்படிதல் எப்படி இருந்தது. இன்னைக்கு சில வருஷங்கள் சில மாதங்கள் போனதுக்கு அப்புறம் உன்னுடைய தாழ்மை இன்னைக்கு எப்படி இருக்குது, உன் கீழ்ப்படிதல் எப்படி இருக்குது, உன் மரியாதை எப்படி இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறார், நீ ஆதியில் கொண்டு இந்த அன்பை என்ன பண்ணிட்ட, விட்டுட்ட. அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையும் அதுதான். ஆரம்பத்தில் குடும்ப வாழ்க்கை எப்படி தொடங்கின, எப்படி ஸ்டார்ட் பண்ண, கல்யாணத்தை எப்படி ஜாம்னு நடத்தின, அப்படி எல்லாம் பயங்கர பந்தாவோட நடத்தினல்ல. இன்னைக்கு திருமண வாழ்க்கை எங்க போச்சு, ஆரம்பத்தில் அந்த அன்பு எங்க போச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? குடும்ப வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது, திருமண வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஆரம்பிச்சோம், குடும்பத்துக்குள்ள எவ்வளவு அன்பா இருந்தோம், இன்னைக்கு அந்த அன்பு எங்க போச்சு. அப்போ அந்த அன்பு வெறும் கல்யாணத்துக்கு மட்டுமா, ஊர் உலகத்தை திருப்திப்படுத்துறதுக்கு மட்டும் அந்த பந்தா பயங்கர அந்த பேனரு, அந்த டெக்கரேஷனு, அந்த கல்யாண விருந்து, அது எல்லாம் ஊர் ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்கா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய திருமண வாழ்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் பயங்கரமாக ஜோராக கல்யாணத்தை நடத்திட்டு இன்னைக்கு திருமண வாழ்க்கை, இன்னைக்கு அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப நரக வாழ்க்கை, அன்பு இல்லாத வாழ்க்கை, ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்லாத வாழ்க்கை. கணவன் மேலே மனைவிக்கு அன்பு இல்லை, மனைவி மேலே கணவனுக்கு அன்பு இல்லை, குடும்பத்தில் ஒரு அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு, யாருக்காக அந்த வாழ்க்கை?
அப்போ நினச்சி பார்க்கணும், கல்யாணம் பண்ணும்போது நம்ம எப்படி கல்யாணத்தை தொடங்கணும். இந்த மாதிரி வாழறதுக்காக நம்ம கல்யாணத்தை ஆரம்பித்தோம். இந்த மாதிரி வாழறதுக்காக நம்ம பயங்கரமாக வெட்டி பந்தாலாம் பண்ணோம். நினைத்து பார்க்கணும். ஆரம்பத்தில் எப்படி எப்படிலாம் பேசணும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எப்பொழுதுமே ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செய்யக்கூடாது, விட கூடாது. அந்த அன்பு அதிகமாக போனாலும் போகணுமே தவிர அந்த அன்பு என்ன செய்யக்கூடாது, குறைய விடக்கூடாது. குடும்ப வாழ்க்கை அதுதான், ஊழியம் அதுதான், சபையும் அதுதான், கிறிஸ்துவ வாழ்க்கையும் அதுதான். ஆரம்பத்தில் நல்லா ஜோராக தொடங்கிட்டு லாஸ்ட்டாக டல்லாகிடுச்சுன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறையா இருக்குதுன்றார். உன் பேரில் அது எனக்கு குறையா இருக்கிறது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிட்ட, விட்டுட்டு. ஆரம்பத்தில் மனைவி என்ன சொன்னாலும் கேட்ப, இப்போ கேட்குறியா? ஆரம்பத்தில் புருஷன் என்ன சொன்னாலும் கேட்ப, இப்போ கேட்குறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்தில் எதை வேணாலும் விட்டு கொடுப்ப, இப்போ விட்டு கொடுக்குறியா? அங்கே விடக்கூடாது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செய்யணும், அதுதான் சொல்ற. நீ எங்க விழுந்த, எப்படி இந்த அன்பு மாறுச்சு, என்ன வந்து மாத்துச்சு, எது வந்து மாத்துச்சு, யார் வந்து மாத்தி விட்டாங்க, யோசிச்சு பார்க்கணும். குடும்பத்தில் ஆரம்பத்தில் எவ்வளோ அன்பா இருந்தோம் நம்ம. அந்த அன்பு முடிவு பரிந்த இல்லைன்னு சொல்லும்போது அந்த வாழ்க்கை அது நல்லா இருப்பது கிடையாது. ஆகினால ஆண்டவர் சொல்ல, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஒரு கம்பெனிக்கு நீ வேலைக்கு போறியா, ஒரு முதலாளிக்கு கீழே வேலைக்கு போறியா, ஒரு மேனேஜருக்கு கீழே வேலைக்கு போறியா, ஆரம்பத்தில் நீ எப்படி எந்த மரியாதையோடு அவங்கக்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தையோ, அவங்கள விட்டு வெளியில் வரும்போது என்ன செய்யணும், அதே மரியாதையோடு தான் வெளியில் வரணும். இதை காத்து கொள்ளணும். ஆரம்பத்தில் கை கட்டின்னு போய் வேலை வாங்கிட்டு இப்போ அவனை வாடா போடான்னு திட்டிட்டு வெளியில் வந்தா கர்த்தரையாத என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார், கர்த்தரையாத அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் நீ எந்த பணிவோட உள்ளே போனியோ, எந்த மரியாதையோட உள்ளே போனியோ, எந்த ஒரு கீழ்ப்படிதலோட உள்ளே போனியோ, அதே கீழ்ப்படிதல் அதே மரியாதையோடு தான் கடைசி நிலை வெளியே வரும்போது கூட எப்படின்னு வரணும், அதே நிலைமையில தான் வரணும். அது சபைக்குள்ளே அதே நிலைமை தான், குடும்பத்துக்குள்ளே அதே தான், வேலைக்கு போனாலும் அதே தான், ஒரு நிர்வாகத்துக்குள்ளே போனாலும் அதுதான். ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஒருவேளை அவங்கள நம்மளுக்கு பிடிக்கலையா, அவங்க செய்கிற காரியங்கள் தப்பாக இருக்கிறதா, அவங்க வந்து நமக்கு தீங்கு செய்கிறாங்களா, துரோகம் செய்கிறாங்களா, நம்மளை வேறு மாதிரி நடத்துகிறாங்களா, அவங்க நடத்தலாம். ஆனால் நாம் அவங்கள என்ன செய்யக்கூடாது, அந்த ஆதியில் கொண்டு வந்த அன்பை என்ன செய்யக்கூடாது, விட்டு வேறு மாதிரி மரியாதை இல்லாமல் அவங்கள டீல் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இங்கே தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நீ தகுந்த பாத்திரமா நீ செயல்படுகிறதற்கு அடையாளம் அதுதான். வாசிங்க அந்த வசனத்தை முழுசா. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியைகளை என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். அப்ப ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்கிறார். இங்க சொல்லுங்க, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்றார். அப்ப இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்று சொன்னால் என்ன அப்படின்னா, ஆதியில் செய்த கிரியைகள்னா என்ன, நம்ம செய்கை, அந்த கிரியைகளுக்கு பேர் தான் அன்பு என்று சொல்கிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்று சொன்னால் நேசிக்கிறது மட்டும் இல்லை, அந்த கிரியைகளை சொல்லுகிறார். அப்போ ஆதியில் செய்த அந்த கிரியைகளை விட்டா என்று மறுபடியும் சொல்ற, அந்த கிரியைகளை மறுபடியும் என்ன பண்ண, தொடங்கு. அதுக்கு பேர் தான் அன்பு. என்னது, அதுக்கு பேர் தான் அன்பு. ஆதியில் செஞ்ச அந்த கிரியைகளை மறுபடியும் இப்போ செய்கிற பாரு, அதுக்கு பேர் தான் அன்பு. ஆரம்பத்தில் சர்ச்சுக்குள்ளே வரும்போது என்ன பண்ண, சர்ச்சு பெருக்கிறது, பாயை எடுத்து போடுறது, லைட் ஆஃப் பண்ணுறது எல்லாம் பயங்கரமாக பக்காவாக செஞ்சியா, இப்போ செய்கிறியா? அல்லேலூயா. ஒரு சகோதரியை பார்த்தேன், சர்ச்சுக்கு டைமுக்கு போயிடுவாங்க, டைமுக்கு போயிட்டு பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்செல்லாம் கூட்டி பெருக்குவாங்க, சர்ச்செல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க, பாயெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்து போட்டுருவாங்க. அடடா, பயங்கரமாக பக்தியில் முன்னேறிட்டாங்க போல இருக்குது. இனி இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, எந்த பிசாசு இவங்களை என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் மனசுக்குள்ளே. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா சர்ச்சு பக்கமே காணோம். இப்போ அந்த கிரியைகள் இப்போ என்ன இல்லை, காணப்பட முடியல. அல்லேலூயா. ஆகினால எப்பொழுதுமே ஆதியில் கொண்டிருந்த கிரியைகளை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. நீ இதை ஒவ்வொரு நாளும் நீ நினச்சி பார்த்து
எங்கே விழுந்தாய் என்பதை நினைக்கணும், விழுந்துடக்கூடாது என்பதை என்ன செய்யணும், நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்யும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க மத்தேயு 24:13. மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். யாரு ரட்சிக்கப்படுவான்? யாரு நன்மை பெறுவான்? யார் ஆசீர்வதிக்கப்படுவான்? யார் கர்த்தரிடத்துல கிருபை பெறுவான் அப்படின்னு சொன்னா, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நிலை நிற்பவன். முடிவு பரியந்தம்னா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் நீ வரும்போது எப்படி வந்த, உன்னுடைய வளர்ச்சி அதை விட அதிகமாக போனாலும் போகணுமே தவிர அது என்ன செய்யக்கூடாது, குறைய விடக்கூடாது. உன்னுடைய பலன் அதிகமாக போகணுமே தவிர உன் பலன் குறைய விடக்கூடாது. உன் அன்பு அதிகமாக போகணுமே தவிர அந்த அன்பு குறையக்கூடாது. உன் வைராக்கியம் அதிகமாக போகணுமே தவிர உன் வைராக்கியம் குறையக்கூடாது. உன் நம்பிக்கையும் விசுவாசமும் அதிகமாக போகணுமே தவிர அது என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. அதுதான் சொல்கிறாரு, கடைசி வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்தில் நிலைத்து நிற்கணும். அங்கே தான் நீ கர்த்தரை உண்மையாய் தேடுகிற என்று அர்த்தம். ஆரம்பத்தில் கர்த்தரிடத்தில் விசாரித்தேன், அவர்கிட்ட பதில் வரல, அதனால் இப்போ நான் அஞ்சனக்காரியை தேடி போகிறேன்னா நீ பின்மாற்றத்துக்குள்ளே விழுந்துட்டேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆரம்பத்தில் வியாதி வந்துச்சுன்னா நான் மருந்து மாத்திரையே சாப்பிட மாட்டோம் பாஸ்டர், அப்படி ஜெபம் பண்ணும் பாஸ்டர். இப்போ வியாதி வந்தா ஜெபம் பண்ணுறதை விட்டு முதல்ல மருந்து மாத்திரை தான் தேடுறோம். அப்படின்னா விசுவாசத்துலேருந்து நீ வேலைக்கு போயின்னு இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். மருந்து மாத்திரை சாப்பிட்றது தப்பு கிடையாது. உன் விசுவாசம் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு அதை சொல்ல வரேன் நான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு போதிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அது தப்பு. அவங்களுக்கு அது தெரியல, புரியலன்னு அர்த்தம். மருந்து மாத்திரை சாப்பிட்றது தப்பு கிடையாது, அந்த சாப்டரை விட்டுருங்க. ஆனால் ஒரு விசுவாசி ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க, மருந்து மாத்திரை எடுத்துக்க மாட்டோம் பாஸ்டர்னு விசுவாசமாக இருந்தாங்களா இல்லையா? இப்போ அதே விசுவாசி இப்போ விசுவாசம் இல்லாமல் மறுபடியும் நாங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ விசுவாசத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், எழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. விசுவாசம் வை, அதுக்கப்புறம் போய் ஏதாவது பண்ணு, மருந்து மாத்திரை சாப்பிடு, ஏதாவது செய், தப்பு கிடையாது. ஆனால் விசுவாசத்தை என்ன, நம்பிக்கை என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ முடிவு பரியந்தம் நிலை நிற்பதற்கு கர்த்தரும் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். 1 கொரிந்தியர் 1:8 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:8 வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாத இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் நம்மளை என்ன பண்ணுவாரா, ஸ்திரப்படுத்துவார். முடிகிற வரைக்கும் அவர் நம்மளை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அவர் நம்மளை தாங்குவதற்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. லாஸ்ட் வரைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவர் என்னவா இருக்காரு, ரெடியா இருக்கிறாரு. அப்ப நாம தான் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. முடிவு பரியந்த நிலை நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா முடிவில் தான் விளங்கும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது. புத்தி இல்லாத கன்னிகைகள் இருந்து பார்த்துட்டு லாஸ்ட்டில் தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கின பிறகு தான் யார் வர்றது, மணவாளன் வர்றாரு. காத்திருந்தாங்க லாஸ்ட்டாக தூக்கம் வருதுன்னு சொல்லி தூங்கிட்டாங்க. அப்போ முடிகிற டைமில் தான் மணவாளன் வந்து கதவை தட்டி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. மோசேக்காக சீனாய் மலையில் காத்திருந்தாங்க. 39 நாள் காத்திருந்தாங்க. 39 நாள் காத்திருந்து லாஸ்ட் ஒரு நாள் கன்றுக்குட்டி செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மேற்பட்டு மோசே என்ன பண்ண போறதில்லை, வரப்போறதில்லைன்னு சொல்லி கன்றுக்குட்டி செய்ய ஆரம்பிச்சாங்க. மோசே வந்து நிற்கிறாரு. சாமுவேலுக்காக சவுல் 7 நாள் காத்திருந்தான். இதுக்கு மேற்பட்டு சாமுவேல் வர மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அவன் பலியிட ஆரம்பிச்சான். சாமுவேல் வந்து நிற்கிறாரு. அதே போலதான் கடைசி நாட்களில் கிறிஸ்து இயேசுக்காக எல்லாரும் காத்திருந்து இயேசு வராரு என்று சொல்லி காத்திருந்து அவங்க எல்லாரும் சோர்ந்து போய் எல்லாம் பின்மாற்றம் அடையும் போது
எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஆண்டவரை விட்டு விலகும் போது மணவாளனாக இயேசு கிறிஸ்து வருவார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, முடிவு பரியந்தம் என்ன செய்ய, நிலைத்து நில்லு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிடாத, விட்டுடாத. ஆதியில் கொண்டிருந்த வைராக்கியத்தை என்ன பண்ணிடாத, விட்டுடாத. ஆரம்பத்தில் ஓடும்போது 10 பேர் ஓடுவாங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 10 பேர் உற்சாகப்பட்டு எடுத்து ஆரம்பத்தில் பயங்கரமாக ஓடுவாங்க. ஆனால் அங்கே போய் முடிவில் எத்தனை பேர் தான் ஓடுவாங்க? எத்தனை பேர் தான் ஓடுவாங்க? ஒரு 2-3 பேர் தான் ஓடி நிற்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கீபோர்டு கிளாஸ் ஆரம்பித்தோம் சபையில். யார் யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லி கேட்டபோது ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. அப்புறம் மறாவது வாரம் கிளாஸுக்கு பார்க்கும்போது எத்தனை பேர் தான் நின்னாங்க? ஒரு 4-3 பேர் தான் நின்னாங்க. அதுக்கப்புறம் அப்படி போக ஒன்று தான் வருது நிற்குது. அந்த மாதிரி இன்னொரு அவர் சொன்னார், இன்னொரு அனுபவத்தை சொன்னார். நேற்று தினத்தில் அந்த சர்ச்சில் பாஸ்டர் கீபோர்டு கிளாஸ்ன்னு சொன்ன உடனே ரூம் ஒரு சர்ச்சு ஃபுல்லாக பசங்க வந்துட்டாங்க அப்படின்னாரு. ஒரு சர்ச்சின் முழுக்க ஜனங்க பசங்க வந்துட்டாங்க. வச்சுன்னு என்ன பண்ணுறதுனே தெரியும், அவ்வளோ பசங்க கீபோர்டு கிளாஸ் கற்றுக்க வந்துட்டாங்க அப்படின்னு. 2வது வாரம் கிளாஸ் ஆரம்பிக்க யாரையுமே காணாமா. அல்லேலூயா. ஆரம்பத்தில் எல்லாரும் வருவாங்க, ஆரம்பத்தில் எல்லாரும் செய்வாங்க, ஆரம்பத்தில் எல்லாரும் வைராக்கியம் காட்டுவாங்க, ஆரம்பத்தில் எல்லாரும் அன்பு செய்வாங்க, ஆரம்பத்தில் எல்லாரும் நம்பிக்கையாக இருப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ரிசல்ட் எங்கே தெரியுமா எதிர்பார்க்குறாரு? முடிவில். அவர் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. லாஸ்ட்டில் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு பார்க்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது 6 லட்சத்துக்கு அதிகமான பேர். எத்தனை லட்சம்? 6 லட்சத்துக்கு அதிகமான பேர் எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க கானானை நோக்கி. இப்போ கானானுக்குள்ளே போகும்போது 2 பேர் தான், காலேபு, யோசுவா, 2 பேர் தான் உள்ளே போகிறாங்க. 6 லட்சத்துக்கு அதிகம் எங்கே, 2 எங்கே? யோசிச்சு பாருங்க. அப்போ புறப்படும் போது தொடங்கும் போது எப்படி இருந்துச்சு? 6 லட்சத்துக்கு அதிகம், முடிக்கும் போது 2 தான் மிஞ்சுது. அப்போ கர்த்தர் ரிசல்ட் எங்கே பார்க்குறாரு? முடிவில் தான் பார்ப்பாரு. அவர் முடிவில் தான் வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணுவோம், முடிவில் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம், முடிவில் எத்தனை பேர் மிஞ்சுறாங்கன்னு பார்ப்போம், முடிவில் எத்தனை பேர் நிலை நிற்கிறாங்கன்னு பார்ப்போம், முடிவில் எத்தனை பேர் இன்னும் அந்த அன்பை விடாத இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவுக்காக காத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், முடிவு பரியந்த நிலை நிற்குங்க. ஏன்னா என்னுடைய ஆசீர்வாதம் எங்கே தொடங்குது? ஆரம்பத்தில் எல்லாம் முடிவில். அதை தான் சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது. அல்லேலூயா. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவா. நம்மையும் கர்த்தர் முடிவு பரியந்த நிலை நிற்பதற்கு நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.